பீரியட்ஸ் டைமில் சிவியர் பெயின் இருக்கும்போது அவங்களால எந்திரிச்சு கூட நடக்க முடியாத அளவுக்கு அந்த பெயின் வந்து ரொம்ப சிவியராக. இது வந்து ஃபஸ்ட்டு சைன். இது நம்ம ஆரம்பத்திலே நமக்கு அந்த வலி இருக்கும்போதே நம்ம கவனிச்சுக்கிட்டோம், இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் டயக்னோஸ் பண்ணிக்கிட்டோம், இருக்கான்றதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே. பட் இப்போ அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு, இல்லை கல்யாணம் ஆகலை, அவங்களுக்கான இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது, இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க, அப்போது உங்களுக்கு கன்சீவ் ஆகலை அப்படின்னு நீங்கள் செக்கப் போகும்போது இன்சிடென்டலாக உங்களுக்கு திடீர்னு வந்து உங்களுக்கு சிஸ்ட் இருக்குது, இது சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லலாம், இல்லை எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சால் சாக்லேட் சிஸ்ட்னா எண்டோமெட்ரியோசிஸ். ஸோ நம்ம அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இதுலேயும் ரொம்ப முக்கியமானது நான் சொன்ன மாதிரி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் இல்லை. எண்டோமெட்ரியோசிஸே இருந்தால் கூட இப்போ இவங்களே ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 அந்த மாதிரி அட்வான்ஸ் டிசீஸில் இருக்கும்போது அவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணுறது ரொம்ப தேவைப்படலாம். ரொம்ப முக்கியமானது இதே எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும்போது நமக்கு என்னென்னா, ஐபிஎன் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்டிலிட்டி எக்ஸ்பர்ட் டாக்டர் மதுமிதா மேம் தான் இருக்காங்க. ஹாய், நான் டாக்டர் மதுமிதா சேகரன், ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் அட் பர்த்ரைட் ஃபர்டிலிட்டி பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல், சென்னை. ஃபர்தராக ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சூப்பர். முதல்ல வந்து இந்த எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா வந்து இதனால் வந்து கன்சீவ் ஆகிறதுல டிலே ஆகுமோ அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ முதல்ல எண்டோமெட்ரியோசிஸ்னால் என்ன, அதே மாதிரி வந்து பயப்படக்கூடிய அளவுக்கான ஒரு ப்ராப்ளம் தானா இது அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறது இப்போது அந்த பேர் பிரபலமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சால் கூட முன்னெல்லாம் இது யாருக்குமே என்னன்னு கூட தெரியாது, இல்லை எதுக்காக ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ இப்போது எண்டோமெட்ரியோசிஸ் நமக்கு இருக்கா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து மாதம் மாதவிடாய் வருது இல்லையா, அந்த மாதவிடாய் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம கருமுட்டை வளருது, நமக்கு ஃபர்டிலைஸ் ஆகலை, இல்லை நம்ம ப்ரெக்னென்ட் ஆகலை, இல்லை ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணால் நமக்கு வந்து அது வரும். அது ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ்னால வருது. அதே ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதே மாதிரி பேட்டர்ன் கர்ப்பப்பை வெளியும் நடந்தது அப்படின்னா அதுக்கு தான் எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவோம். வெளிப்புறத்தில் அது கர்ப்பப்பையை ஒட்டிக்கிட்டு இல்லை கருமுட்டை பை சார்ந்து அது கூட சேர்ந்து நம்ம கர்ப்பப்பை வெளியிலையும் இருக்கிற மாதிரி இருந்தால் அது எண்டோமெட்ரியோசிஸ். ஸோ இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது பயப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனா, இல்லை இதனால் நமக்கு உயிருக்கே ஆபத்தா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. பட் ஆனால் இது ஸ்லோவாக ஒரு ப்ராக்ரெசிவ் டிசீஸ், அதாவது படர்ந்து போகிறதுக்கோ இல்லை விரிவாகிறதுக்கோ இது வந்து தன்மை உள்ள ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பீரியட் பெயின்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அதுவுமே இதுக்கான ஒரு காரணம் தான். எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு இருந்தால் வந்து பெயின் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அது உண்மையா? ஆமாம். இப்போது எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 60% பெண்களுக்கு வந்து இந்த பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அதாவது எல்லாருக்குமே பெயின் இருக்கலாம். அந்த பெயின் வந்து பீரியட்ஸ் டைமில் லைக் ஃபஸ்ட் டே இல்லை செகண்ட் டே வர்றது சகஜமாக இருக்கலாம், ஆனால் அது செட்டில் ஆகிடும். ஆனால் த்ரூ அவுட் த டேலாம் இருக்காது. பட் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறவங்களுக்கு அது சிவியராக இருக்கும். சிவியராக இருக்குன்னா எப்படின்னா, நமக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வர அளவுக்கோ, இல்லை சாப்பிட்டா ஜீரணமாகாத மாதிரி, இல்லை லூஸ் ஸ்டூல்ஸ் வர அளவுக்கு. ஸோ பீரியட்ஸ் டைமில் சிவியர் பெயின் இருக்கும்போது அவங்களால எந்திரிச்சு கூட நடக்க முடியாத அளவுக்கு அந்த பெயின் வந்து ரொம்ப சிவியராகும். இது வந்து ஃபஸ்ட்டு சைன். இது நம்ம ஆரம்பத்திலே நமக்கு அந்த வலி இருக்கும்போதே நம்ம கவனிச்சுக்கிட்டோம், இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் டயக்னோஸ் பண்ணிக்கிட்டோம், இருக்கான்றதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே. பட் இதுலேயும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, சில பேருக்கு எண்டோமெட்ரியோசிஸ் சிவியராக இருக்கும், பட் அவங்க பெயின் இல்லாமல் கூட இருப்பாங்க. நம்ம போய் டாக்டர்கிட்ட ஸ்கேன் பண்ணும்போது தான் தெரியும். ஏன்னா நாங்கள் இப்போ கேள்வி கேட்கும்போது பெயின் இருக்குதுங்களா, எத்தனை நாள் தீட்டுப்படுது அப்படிங்கிறத கேட்போம். பட் அதை தவிர்த்து நம்ம கேட்கணும்னா நம்ம திடீர்னு ஸ்கேன் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சம்டைம்ஸ் இன்சிடென்டல் ஃபைண்டிங்னு சொல்லுவோம், திடீர்னு பார்க்கும்போது இருக்கும். இந்த மாதிரி கூட எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது. மேம், எண்டோமெட்ரியோசிஸ்னாலே வந்து ஒரு பக்கம் வந்து பெயின் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம், இன்னொரு பக்கம் வந்து பெயினே இருக்காதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆமாம். பொதுவாகவே வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குன்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், முன்னாடியே வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம்? ஸோ இப்போது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடியே கூட பெயின் ஆரம்பிக்கலாம். ஒரு லைக் 1 நாள் 2 நாள் முன்னாடி பீரியட்ஸ் பெயின் வரலாம். பெயின் வந்து உங்களுக்கு அடிவயிலையும் இருக்கலாம், இல்லைனா பேக் கேக் இருக்கலாம், இல்லை சிவியராக லெக் கிராம்ப்ஸ் கூட இருக்கலாம். எனி வெரைட்டி ஆஃப் பெயின். ஓகே, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடினாலே ஒரு ப்ரௌனிஷ் டிஸ்சார்ஜ் வந்து அதுக்கப்புறமா கூட ஃப்ளோவை ஸ்டார்ட் ஆகும். ஃப்ளோ வரும்போதும் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் நமக்கு ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ்னால இதனால் கூட ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்கும் வரலாம். இது போக அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரப்போகிற டைமில் மோஷன் வந்து லூஸ் ஸ்டூல்ஸ் வர்றது,
இல்லைனா ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு வந்து யூரினேஷன் போகிற மாதிரியே இருக்கும். அடிக்கடி யூரின் போவாங்க. பட் ஆனால் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. இதெல்லாம் வந்து சர்டன் சிம்டம்ஸ். இது இல்லாமல் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வைக்கும்போது கூட சம்டைம்ஸ் இட் வில் பி பெயின்ஃபுல். அதுவும் மென்சஸ் அரவுண்ட் அந்த டைமில் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு அந்த அந்த ஸ்டிமுலேஷனே வந்து ரொம்ப இரிட்டபிளாக இருக்கும். இதெல்லாம் சில சிம்டம்ஸ். ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தாலே வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இது கேன்சரால மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. உண்மையாகவே இது கேன்சரா இல்லை அது மற்றவங்க தப்பாக நினச்சிட்டு இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலாம்? இல்லை, எண்டோமெட்ரியோசிஸ் வந்து நாட் அ கேன்சர். பட் ஆனால் இதுவே எவ்வளோ நாளாக இருக்குது, எவ்வளோ வருஷமாக இருக்குது, இதை அவங்க கவனிச்சாங்களா கவனிக்காமல் விட்டுட்டாங்களா அப்படிங்கிறதும் இதுக்கு ஒரு சிவியாரிட்டி நம்ம அதை பொறுத்து தான். இது வெரி ரேர் கேன்சராக மாறுறது, வெரி வெரி ரேர். ஸோ அதனால் கேன்சராக இருக்கும் அப்படிங்கிறது பயப்படுறதை விட இது எண்டோமெட்ரியோசிஸ் தானான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வழிகள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்கப் போகிறது தான். நீங்கள் பீரியட்ஸ் பெயினை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எண்டோமெட்ரியோசிஸ்னு உங்களுக்கு லேபிள் பண்ண மாட்டோம். ஸோ எப்போவுமே ஒரு ஸ்கேன், இல்லை தேவைப்பட்டால் எம்ஆர்ஐ, இல்லை இன்னும் தேவைப்பட்டால் அதாவது சர்ஜரி அந்த மாதிரி பண்ணும்போது இன்சிடென்டலாக பார்க்கும்போது நமக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ இருக்குங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதை வச்சு நம்ம ஸ்டேஜ் 1ல் இருக்கீங்க, ஸ்டேஜ் 2ல் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதுதான் நம்மளால் குறிப்பிட்டு சொல்கிறது. பட் இதே கேன்சர் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேர். எந்த ஸ்டேஜில் ஒரு பர்சன் வந்து இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுக்கிறது பெட்டர் மேம்? இப்போ அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு, இல்லை கல்யாணம் ஆகலை, அவங்களுக்கான இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது, இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க ஜென்ரலாக ஒரு செக்கப் போகிறது ரொம்ப அவசியம். முன்ன மாதிரி நமக்கு எதுக்கு நமக்கு செக்கப், அதெல்லாம் தேவையில்லை, பீரியட்ஸ் பெயின் தானே, ஒரு நாள் தானே வலிக்குது, சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத விட முன்னாடியே கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா சில மெடிக்கல் மெத்தட்ஸில் அவங்களோட ஓன் மெடிக்கல் மெத்தட்ஸ் பாடி ரெக்கவரி. நம்மளோட ஹெல்த்தும் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஹெல்த்துங்கிறது பார்க்க எல்லாம் நல்லா இருந்தால் கூட, நம்ம ஃபிட்டாக இருக்கலாம், லீனாக இருக்கலாம், எல்லாம் இருந்தால் கூட ஸ்டில் நம்ம ஹெல்தி நம்மளால் லேபிள் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு தெரியவே தெரியாது எவ்வளோ ஹெல்தி, எது ஹெல்தி அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ஒரு வருஷமும் மாறும். ஸோ அதை மாதிரி நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் ரிலேட்டடாக நம்ம பார்க்கும்போது பேஷண்ட் வந்து எப்போனாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குன்னா செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமோ இதை கண்டுபிடிச்ச பிறகு அப்போ தான் நம்ம கிரேட் பண்ண முடியும் இது சிவியாரிட்டி எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம சிவியாரிட்டி அப்படின்னு பார்க்குறோன்னா நம்ம ஸ்கேனில் பார்க்கும்போது சம்டைம்ஸ் தெரியலாம், சம்டைம்ஸ் ஸ்கேனில் கூட தெரியாது. ஸ்டில் அவங்க ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கலாம். அப்போ நம்ம ஃபர்தராக டெஸ்டிங், லாப்ரோஸ்கோப்பி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அப்போ தான் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறது தெரியும். பிகாஸ் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு எப்போவுமே அது சிஸ்ட் மாதிரி இருக்கணும், ரத்தம் கட்டியாட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. அது சின்ன ஒரு டாட்டாக கூட இருக்கலாம். அந்த டாட் நமக்கு ஸ்கேனில் தெரியணும்னு கூட இல்லை. ஏன்னா சம்டைம்ஸ் 2 mm 3 mm அந்த மாதிரி சின்னதெல்லாம் நமக்கு ஸ்கேனில் தெரியாது. ஸோ இப்போ தெரியலன்றது போது அது லாப்ரோஸ்கோப்பியில் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதை கூட நமக்கு பெயின் காஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம எப்போ எந்த தொந்தரவு இருந்தாலும் டாக்டரை போய் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது டயக்னோசிஸை கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம முதலையே சொன்ன மாதிரி கன்சீவ் ஆகிறது வந்து டிலே ஆகும் பொழுது வந்து இதுவுமே வந்து ஒரு எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா? அதே மாதிரி உண்மைனா எந்த மாதிரியான ஸ்டேஜில் வந்து டாக்டரை பார்க்குறது நல்லது? இப்போது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க, அப்போது உங்களுக்கு கன்சீவ் ஆகலை அப்படின்னு நீங்கள் செக்கப் போகும்போது இன்சிடென்டலாக உங்களுக்கு திடீர்னு வந்து உங்களுக்கு சிஸ்ட் இருக்குது, இது சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லலாம், இல்லை எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சால் சாக்லேட் சிஸ்ட் தான் எண்டோமெட்ரியோசிஸ். ஸோ நம்ம அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அப்போவே நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து வார்னிங் சைனுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் ஸ்கேன் போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கன்சீவ் ஆகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அப்போது எண்டோமெட்ரியோசிஸ்னால் நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியாதான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. 60-70% பெண்கள் கூட எண்டோமெட்ரியோசிஸோடவே தன்னாலே கன்சீவ் ஆகிடுவாங்க. அதில் ஒரு 30-50% இல்லை அந்த மாதிரி பெண்கள் இதில் ஸ்டேஜ், நமக்கு எண்டோமெட்ரியோசிஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அதில் சிவியாரிட்டியில் இருக்கும்போது எஸ் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வரலாம். பட் ஆனால் யாருக்கு எப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் நம்மளால் சொல்ல முடியும். மேம், இவங்களுக்குமே வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து அவசியமா? இதுலேயும் ரொம்ப முக்கியமானது நான் சொன்ன மாதிரி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் இல்லை. எண்டோமெட்ரியோசிஸே இருந்தால் கூட இப்போ இவங்களே ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 அந்த மாதிரி அட்வான்ஸ் டிசீஸில் இருக்கும்போது அவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணுறது ரொம்ப தேவைப்படலாம். ரொம்ப முக்கியமானது இதே எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும்போது நமக்கு என்னென்னா பக்கத்தில் உள்ள கருக்குழாய், அதாவது கர்ப்பப்பை பக்கத்தில் உள்ள கருக்குழாய் வந்து சீரமைப்பு மாறலாம், அனாட்டமி மாறலாம்.
நமக்கு அந்த மாதிரிலாம் மாறும்போது அது கருமுட்டையை எடுக்கிற தன்மையோ இல்லை அதில் ஃபர்டிலைசேஷன் கெப்பாசிட்டியோ அதில் குறைவாக இருக்கலாம். சம்டைம்ஸ் அதனால் கூட அந்த கருக்குழாய்ங்கிறது அடைப்போடு இருக்கலாம். அப்படி 2 பக்கமும் உங்களுக்கு மோசமாக இருக்கா, அப்போ உங்களுக்கு டெஃபினட்டாக ஐவிஎஃப்ங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நிஜமாலுமே ஹெல்ப் பண்ணும். எனக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகும்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க எண்டோமெட்ரியோசிஸ் இன்னும் சிவியர் ஆகிட்டு தான் இருக்குமே தவிர்த்து அது நமக்கு குறையாது. ஸோ நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னா உங்களுக்கே ஒரு கிஃப்ட் தான். எண்டோமெட்ரியோசிஸ் வளர்றதை நீங்கள் தடுக்க முடியும், வரதை குறைக்க முடியும். ப்ரெக்னன்சி இஸ் a சேஃப் பீரியட், எகெயின் லாக்டேஷன் இஸ் another சேஃப் பீரியட். அந்த டைமில் உங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் வளராது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் கன்சீவ் ஆகிடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இப்போ நீங்கள் என்கிட்ட எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தால் ஐவிஎஃப் எப்போ பண்ணலான்னு கேட்டால் ஒரு கண்டிஷன் நான் சொன்னது, கருக்குழாய் அடைப்பு இருந்தால். இன்னொரு கண்டிஷன், நமக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கருமுட்டைகளை சேகரித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது இன்னொரு கண்டிஷன் நான் சொல்வேன். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண பிறகு நமக்கு கருமுட்டைகள் எண்ணிக்கை குறையலாம். ஏன்னா அந்த சிஸ்ட் எடுக்கும்போது, அதாவது சாக்லேட் சிஸ்ட் ரிமூவ் பண்ணும்போது அதனால் நமக்கு கருமுட்டைகளோட தசையும் கொஞ்சம் சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்படி வர்றதுனால எண்ணிக்கை குறைய வேண்டாம், நம்ம அதுக்கு முன்னாடி சேமித்து வச்சுக்கிறது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னா நம்ம வந்து அப்போவே எண்டோமெட்ரியோசிஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எக் ஃப்ரீசிங் இல்லை எம்ப்ரியோவாக பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷன் டெஃபினட்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச்.